இங்கே இருக்க பசங்களாம் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்க ஒரு பையனுக்கு பிங்க் கலர் பேக் கிடைக்கிது. அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கிடைக்கிது. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்றதால அந்த ஃபோட்டோ தூக்கி போட மனசு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறான். வீட்டுக்கு போகிறான். வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் சீக்கிரமே போய் அந்த குப்பை வண்டியிலேருந்து பிங்க் கலர் பேக் கொட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அந்த பிங்க் கலர் பேக் எடுத்துகிட்டு போய் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ அவனுக்கு ஒரு டேப் ரெக்கார்ட் கிடைக்கிது. அதை ரெடி பண்ணி அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அந்த பொண்ணு பாடின ஒரு சாங் இருக்குது. அதை கேட்டு என்ஜாய் பண்ணுறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு கையில் இருக்க ரிங்கை கட்டி வைக்கிறா. வேலை செய்கிறவங்க க்ளீன் பண்ணுறப்போ இந்த ரிங்கும் தெரியாமல் குப்பை தூக்கி போயிடுது. போல இந்த பையன் பிங்க் கலர் பேக்கை தேடி எடுக்கிறான். அதில் என்னென்ன குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ இந்த ரிங்கும் கிடைக்குது. இந்த ரிங்கை எப்படியும் அந்த பொண்ணிட்ட தரணும்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்டையும் ரிங்கையும் கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணுறான். இப்போ அந்த பையன் பொண்ணோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக குப்பை வண்டியில் ஏறி போகிறான். அங்கே ஒரு குப்பை தொட்டியில் பிங்க் கலர் பேக் இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு இந்த ஏரியா தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறான். அடுத்த நாள் அந்த பொண்ணு ஏரியாவுக்கு போகிற குப்பை வண்டியில் போய் அந்த பொண்ணு வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிடறான். எப்படியாச்சும் அந்த கிஃப்ட் அந்த பொண்ணிட்ட கொடுத்தணுன்றதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கிட்டே என் ஃப்ரெண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிஃப்ட் அவனால் கொடுக்க முடியல. இப்போ அந்த பொண்ணு குடும்பத்தோட பீச்சில் விளையாடிட்டு இருக்கா. அப்போ இந்த பையன் யாருக்கும் தெரியாம அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போகிறான். அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் அங்கேருந்து ஓடிடுறான். அந்த பொண்ணு அது என்னதுன்னு சொல்லி எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவள் மிஸ் பண்ண ரிங் அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ஹாப்பி ஆயிடுது. இப்போ அந்த பொண்ணு டேப் ரெக்கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதில் அந்த பையன் இந்த ஏரியாவில் தான் குப்பை பொறுக்கிறேன், உங்கள் வீட்டு குப்பையை நான் தான் எப்பவுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் ஒரு டேப் ரெக்கார்ட் கிடச்சிது. அதில் நீங்கள் ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க, நீங்கள் ஒரு பெரிய சிங்கராக வரணுன்றத சொல்கிறான். இதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அந்த பையனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அந்த குப்பை தொட்டியில் வச்சிடுறா.